ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை வீடியோ பிரியாஸ் வேர்ல்ட் வித் அம்மா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கொள்ளு பொடி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமருந்துனே சொல்லலாம். கொள்ளுல நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு கொள்ளு பொடி பண்ண வந்திருக்கேன். இது வந்துட்டு சாதத்து கூட, இட்லி தோசை கூடலாம் வந்துட்டு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 1 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் இருக்கும். வீட்டில் இருக்க கப்பு, டம்ளர், பவுல் இப்படி எதை யூஸ் பண்ணினாலும் நம்ம அளந்துக்கலாம். பட் எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோமோ அதுலேயே எல்லா பொருளுமே அளந்துக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்து 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிறேன். கொள்ளு வறுப்பட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு செவந்து வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொள்ளு வறுப்பட்டதும் அதை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு க்ளீனான மாய்ஸ்டர் ஃப்ரீ பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தது, ஸோ நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்துமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்ப சத்தானது. அதையுமே பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டு அந்த பிளேட்லேயே கொட்டி நான் ஆற வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்புமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வறுப்பட்டு வந்துடும். கடாய் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால கடாய் நல்லா ஹீட்டாகவே இருக்கும். ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேம் அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பொருட்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கடலைப்பருப்புமே நல்லா வறுப்பட்டுருச்சு. அதையுமே எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். மிளகு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சீரகம் பார்த்திங்கன்னா எல்லாமே பருப்பு ஐட்டமாக சேர்க்கறதுனால நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பருப்பு கூடவே சேர்த்து நான் கொட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் எண்ணி கரெக்டாக 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு பொருள் கரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அது டோட்டல் ரெசிபியோடைய டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். நெக்ஸ்ட் இது கூட 3 கொத்து கருவேப்பிலை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போகிற அளவுக்கு இப்படி மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். இதையுமே பருப்போடு சேர்த்துக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் தான், தாராளமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதை அந்த கடாய் ஹீட்லேயே போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த பருப்பு கூட சேர்த்துலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பை நான் இப்போ சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 90% அரைச்சோம்னா போதும். ஃபைன் பவுடராக அரைக்காமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை இன்றைக்கி நான் தோசை கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நல்லா மெத்துன்னு தோசை சாஃப்டாக ஊற்றி எடுத்துகிட்டு இது கூட கொள்ளு பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுடுசாதத்துலேயுமே போட்டு இதை பவுட்ரு வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. Thank you.